உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் சொல்ல கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், உங்களுடைய தகவல் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் முதற்கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து தமிழகத்தில் உள்ள முக்கிய கட்சிகள் கூட்டணியை இறுதி செய்வதிலும், கூட்டணி கட்சிகளுக்கு இடங்களை ஒதுக்குவதிலும், வேட்பாளர்களை தேர்வு செய்வதிலும் தீவிரம் காட்டி வருகின்றனர். குறிப்பாக திமுக தலைமையிலான கூட்டணி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட நிலையில் கூட்டணி கட்சிகளுக்கான ஒதுக்கப்பட்டுள்ள தொகுதிகளின் எண்ணிக்கையும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு மட்டும் எந்த தொகுதி என்பது ஒதுக்கப்பட்டுள்ளது இதுவரை என்று உறுதி செய்யவில்லை. இந்த நிலையில் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையை திருவாரூரில் தொடங்க உள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. தமிழகம் முழுவதும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் நாடாளுமன்ற பரப்புரை மேற்கொள்ள உள்ள நிலையில் திருவாரூரில் வரும் மார்ச் 23ஆம் தேதி தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தனது நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரை தொடங்க உள்ளார். அதனை முன்னிட்டு அன்று நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் அவர் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிமுகம் செய்து தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.